மகான்களுக்கு கோபமே வராது. மகான்கள் இந்த 6 சத்துருக்களையும் ஜெயித்தவர்கள். அவர்கள் காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாத்சரியம் எல்லாத்தையும் ஜெயித்தவர்கள் மகான்கள். ஆனால் மகான்களுக்கும் கோபம் வருது அப்படின்னா, சில சமயத்தில் சில பேர் தப்பு பண்ணும்போது அவளை சிக்ஷிக்கணும், அவளுக்கு ஸ்ரேயஸையும் உண்டாக்கணும், நல்லதையும் உண்டாக்கணும். அதனால் கோபம் வரா மாதிரி காமிப்பாவா. குணமென்னும் குன்றேறி நின்றான் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்ற திருவள்ளுவர் அறத்துப்பாலில் அதிகாரம் 3வது அதிகாரத்தில். குணமென்னும் குன்றேறி நின்றார், நல்ல குணவான் மகான், வெகுளி கோபம் வந்தா கணமேயும் காத்தல் அரிது. ஒரு க்ஷணம் கூட இருக்காது அவளுக்கு கோபம், அந்த உடனே போயிடும் அந்த கோபம். மின்னல் போல வந்த சுவடு தெரியாம போயிடும் அப்படின்றார். உத்தமே ஷண கோபகஸ்தியாத் மத்தியமே கடிகாஸ்தம் அதமே ஸ்தியாத ஹோராத்திரம் மிருத்யந்தம் மதமாதமே அப்படின்றது ஒரு ஸ்லோகம். உத்தம புருஷனாக இருக்க ஒருத்தன், அவனுக்கு கோபம் வந்தால் ஒரு க்ஷணத்தில் அந்த கோபம் போயிடும், அது அவ்வளோதான் தங்கியிருக்கும். மத்தியமனாக இருக்கவனுக்கு 2 நாழிகை, ஒரு நாழிகைனா 2.5 மணி நேரம், 5 மணி நேரம் கோபத்தில் இருப்பான். இந்த அதமன் இருக்கானே, அவன் ஒரு இரவு ஒரு பகல் அவனுக்கு கோபம் இருக்குமா. அதமாதமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கோபம் சாகர வரைக்கும் அவன் கோபத்தை வச்சுட்டு இருப்பான். அதனால்தான் குற்றங்கள் நிகழ்கிறது. இந்த உத்தமர்களுடைய மகான்களுடைய கோபம் க்ஷணகாலம் கூட இருக்காது. இப்படிப்பட்ட மகான்கள் கோபிக்க மாட்டால், கோபித்தாலும் அந்த அந்த ஒரு நல்லத்தில் அனுகிரகத்தில் முடியும் அப்படிங்கிறது. சூரியன் தகிக்கிறான், ஆனால் அதே சூரியனால் தான் எல்லாரும் வேர்த்து கொட்டுறதுன்னு கொடை பிடிச்சின்னு போகிறா, வேர்வை வருது, ஏசி போட்டுக்கிறா, இருந்தாலும் அதே சூரியனால் தான் மழை வருது. பெரும்பாலும் இவளுக்கு கோபமே வராது. சில சமயத்தில் ஒரு அறுவடை பண்ணுறான், கரும்பு அறுவடை பண்ணுறான். கரும்பு அறுவடை பண்ணப்புறம் அந்த கரும்பு கட்டை அடிக்கட்டைகளுக்கு நெருப்பு வச்சுருவாவா. அந்த நெருப்பு எரிஞ்சானாக்கா, இப்படி செய்யலைனாக்கா நெல் பயிரிட முடியாது. அடுத்தது நெல் பயிரிடணும் அப்படின்னாக்கா கொளுத்தணும். இப்படி மகான்களுடைய கோபங்களும் அனுகிரகத்தில் தானே முடியும். இது நெருப்பு வைக்கும்போது நெல் விதைக்கு வளர்ச்சிக்கும் ஏதுவாகும், அது உரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இந்த மாதிரி மகான்களுடைய கோபம் ஸ்ரேயஸையும் கொடுக்கும், நல்லதையும் கொடுக்கும். 2 கந்தர்வர்கள் இருந்தார்கள். இந்த 2 கந்தர்வர்களும் என்ன பண்ண, ஸ்திரீகளோட ஒரு நிர்வாணமாக குளிச்சுட்டு இருக்கான். சாஸ்திரம் சொல்றது துணி இல்லாமல் குளிக்கக்கூடாது அப்படிங்கிறது, அது முக்கியம். நாரத மகரிஷி வரார். வந்தவரை இவ பார்க்கவும் இல்லை, ஆடை எடுத்து உடுத்திக்கவும் இல்லை, அப்படியே குளிச்சுட்டு இருக்கா. உடனே கோபம் வந்துடுது அவளுக்கு. அந்த 2 கந்தர்வர்களையும் சபிக்கிறார், அவருக்கு 2 பேரும் மரமாக போகணும் அப்படின்னு. இந்த சாபத்தை வாங்கினவா உடனே போய் மன்னிப்பு கேட்கிறா. உடனே சொல்றார், கிருஷ்ணனுடைய அருள்னால உங்களுக்கு உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. இப்போது இந்த சாபத்தினால அவர் 2 மரமாக இருந்தாலும் கிருஷ்ண தரிசனம் கிடைச்சிது, கிருஷ்ணனுடைய பால லீலைகளை பார்க்க முடிஞ்சுது, எல்லாத்தையும் அனுபவிச்சா. அப்புறம் மோட்சத்துக்கு போனான். இப்படி நாரத மகரிஷியுடைய கோபம் ஸ்ரேயஸை தான் கொடுத்தது. இப்படி அவளுக்கெல்லாம் கோபம் வந்தால் ஸ்ரேயஸ், நமக்கு கோபம் வந்தால் அதனால் ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படி சில யாக்ஞவல்கர் இருந்தார் ஜனக மகரிஷியினுடைய சபையில். அப்போது பெரிய மகானவர், அவருக்கு 2 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டி சொன்னால் உன்னுடைய சொத்தெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு. அவர் சன்னியாசம் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தி சொத்து கொடுத்துரு அப்படின்னார். இன்னும் எனக்கு சொத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது, எனக்கு பிரம்மஞானம் வேணும் அப்படின்னு கேட்டால், சரி பிரம்மஞானத்தை அவருக்கு கொடுக்குறார். அவருக்கு சிஷ்யர் 3 பேர் சிஷ்யர். சந்திரகாந்தன், மகாமேதன், விஜயன் அப்படின்னு பேர். இந்த பிராமண குலத்தில் பிறந்தவா இவா. அவளுக்கு 14,000 சிஷ்யர்கள். இவ என்ன பண்ணுறா, சிவன்கிட்ட அபச்சாரம் பண்ணிடுறான். பரமசிவன் கிட்ட போய் நிர்வாணன், பஸ்மதாரி அப்படி இப்படின்னு சொல்ல அவர் கோபம் சபிச்சுடுறார். இந்த 14,000 இவாளும் ராட்சசரா போக வேண்டி அப்படின்னு. உடனே எல்லாரும் போய் ருத்ரன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது அவர் சொல்கிறார், சரி நான் சொன்னது தான், நீங்கள் இந்த ஆச்சாரியர்கள் சிஷ்யர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவேன், இந்த பரம பாகவதர்கள், அதனால் தருணைரூன சம்பன்னவ் அப்படின்னு சூர்பனகை போய் சொல்லுவோம். அப்போது இந்த 14,000 ராட்சசர்களும் ஜனஸ்தானத்தில் ராமரால கொல்லப்பட்டு மோட்சத்தை அடைவார்கள். இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னாக்கா, சூர்பனகை மூக்கு அறப்பட்டவா கோபத்தில் போய் என்ன சொல்கிறா அப்படின்னா, தருணை ரூப சம்பன்னவ், அழகானவன் ராமன் அப்படின்னு சொல்கிறாவோ கோபத்திலையும். இப்படி இந்த 14,000 சிஷ்யர்களுக்கும் ஜனஸ்தானத்தில் ராட்சசர்களாக பிறக்க ராமரால அவருக்கு மோட்சம் கிடைக்கிறது வதம் பண்ணுறதுனால. கர்ணன் பரசுராமர்கிட்ட போய் தான் ஒரு பிராமணன்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக்கிறான். அவர் கர்ணன் மடியில் தூங்குறார். எழுப்ப வேண்டாம் அப்படின்னு இருக்கான். ஒரு வண்டானு தொலைக்கிறது. அதை பார்த்த உடனே, இந்த நீ பிராமணனாக இருக்க முடியாது, பிராமணனால் இந்த வலியை தாங்க முடியாது, நீ ஒரு சத்திரியன் அப்படின்னு அவருக்கு தெரியும். சத்திரியன் அப்படின்னு சொல்லி சபிக்கிறார் அவர் கோபத்தில்.
இப்படி அவனுக்கு சத்திரியன் அப்படின்னு அப்போ தான் தெரியுது, அவனுக்கு தன்னுடைய ஒரு பிறப்பு ரகசியமே அவனுக்கு தெரியுது. இப்படி கோபத்தில் சபிச்சாலும் அவனுடைய பிறப்பு ரகசியம் அவனுக்கு தெரியறதுனால அது ஒரு ஸ்ரேயஸ் அவனுக்கு. இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம எவ்வளோ பாவம் பண்ணுறோம். பகவான் சொன்னது எதுவும் நிறைய விஷயங்கள் செய்யறதில்லை. நம்ம விதி நிஷேதங்களை பண்ணுறதில்லை. எம்பெருமானுக்கு நம்ம மேலே கோபம். அந்த கோபம் எதில் போய் முடியும்? சிக்ஷை கொடுப்பான். அந்த சிக்ஷை கொடுத்தாலும் அது நன்மையில் தானே முடியும். நம்ம கர்மா கலையிறது இல்லையா? காகத்து மேலே கோபம் கொண்டு பிரம்மாஸ்திரத்தை விடுறான் ராமன். அதனால் அது கண்ணை போச்சு. இருந்தாலும் அதுக்கு ஒரு சரணாகதி கிடச்சிது, சிக்ஷை கிடச்சிது. ஆண்டாள் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும்போம் அப்படின்ற பாசுரத்தில் சீரி அருளாதே அப்படிங்கிறா கோதை. இது சீரி அருளாதே அப்படின்ற கருத்து என்ன அப்படின்னா, சீருவதும் பகவான் சீரினால் அருளில் முடியும், பகவான் கோபம் பிரசாதமாகவே அமையும் அப்படின்றது கோதை நாச்சியாருடைய மொழி.